ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி டின்னர் ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சப்பாத்தியும் பிந்தி மசாலாவும் தான் கேட்டிருக்காங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். சப்பாத்தி சாஃப்டாக வரதுக்கோசம் நான் ஒரு ஸ்பூன் நெய்யும் 1 ஸ்பூன் எண்ணெயும் எடுத்து கடாயில் சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை நான் கோதுமை மாவு கூட கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேன். இன்றைக்கி 2 கப் கோதுமை மாவுக்கு 1 கப் தண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக ஒரு அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் 2 ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றி ஊற வச்சுட்டேன். இப்போ நம்ம பிந்தி மசாலா ரெடி பண்ணதுக்கு என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஒரு 7 ஸ்பூன் கடலை எண்ணெய் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு என்ன எண்ணெய் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் கூட நான் நல்லா பெருசாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். நல்லா வதக்கிட்டு நல்லா ப்ரௌனிஷாக வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் நான் வெட்டி வச்ச வெண்டைக்காவையும் நல்லா போட்டு நல்லா வதக்கிக்குங்க. நல்லா ரெண்டுமே எண்ணெய் மிக்ஸ் ஆகி நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த வெங்காயமும் இந்த வெண்டைக்காவும் நல்லா எண்ணெயில் ஊறி அது ஒரு கிரிப்ஸியாக வரும். நல்லா இந்த ப்ரௌனிஷாக நல்லா வந்துச்சு பார்த்திங்களா, எண்ணெய் தெரிஞ்சு நல்லா சூப்பராக வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். நல்லா தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறமா அதே எண்ணெயில் நான் பொடிசாக 2 வெங்காயம் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுவும் நல்லா ப்ரௌனிஷாக வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டேன். இன்றைக்கி நான் 3/4 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து அதில் போட்டிருக்கேன். அதில் போட்டு அந்த நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 தக்காளி போல் நான் அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்சி வச்ச தக்காளியை நல்லா அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பச்சை மிளகா நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறமா மசாலா சேர்த்துடலாம். நான் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டம்ளர் போல் நான் தண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் நம்ம தண்ணி ஊற்றினா நல்லா கெட்டியாக வரணும். அதுவும் இல்லாமல் நம்ம பச்சையாக தானே தக்காளி அரைச்சிருக்கோம், அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும் இல்லையா. அதனால் நான் ஒரு டம்ளர் தண்ணி நல்லா ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அந்த பச்சை வாசனை போனால் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறமா வாசனைக்கு மல்லி இலை தூவி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நல்லா கொதி வந்தோன்னே எண்ணெய் திரிஞ்சு வர டைமில் நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, வெண்டைக்காவும் அந்த ஆனியனும் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் இதோட டேஸ்ட்டு இன்னொன்று பண்ணணும். அது ஒரு கடாயில் 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடலை எண்ணெய் தான். ஜீரகம் 1 ஸ்பூன் அளவு போட்டு நல்லா அதை பொரிய விட்டுக்கோங்க. இப்போது அந்த நம்ம கிரேவியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க விட்டிங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நம்ம ஊற வச்சுருந்த சப்பாத்தியை தவாவில் போட்டு எடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிட்லாம். Okay, bye.